12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.3ல் சப்டிவிஷன் 6 முதல் கொஸ்டினில் இந்த கணக்கில் கொடுத்துருக்கிறது 1 - x² / 1 + x² dx. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோம், tan t அப்படின்னு பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக tan t. அப்போ இதை வகைப்படுத்தினா என்ன வரும், dx = tan t வகைப்படுத்தினோம்னா sec² t × dtன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே வரும் I = 1 - எக்ஸுக்கு பதிலாக tan, அதனால் x² tan², 1 - tan² t / 1 + tan² t அதோட ஹோல் ஸ்கொயர். அப்புறம் dx இருக்குது. dxக்கு பதிலாக என்ன இருக்குது, sec² t dtன்னு இருக்குது. = 1 - tan² t வகுத்தல், எல்லாம் கவனிச்சிங்க, நமக்கு தெரியும் 1 + tan²ங்கிறது sec². அப்போ sec² t அதோட ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு sec² t dt அப்படின்னு வருது. = இன்டகிரல் 1 - tan² t வகுத்தல் ஒரு sec²ம் ஒரு sec²ம் கேன்சல் ஆகி மீதி கீழே ஒரு sec² t மட்டும் இருக்கும் இன்ட்டு dt. அடுத்தது இன்டகிரல் இந்த 1 - tan² t / sec² t ரெண்டாக பிரிப்போம். 1/sec² t அப்படின்னா 1/sec² cos² t மைனஸ் tan² sec²ன்னு வரும். tan² அப்படிங்கிறது என்ன, sin² cos², sin² t cos² tன்னு வரும். அப்புறம் அந்த sec², 1/sec²ங்கிறது எது, cos², இதுக்கெல்லாம் சேர்த்து வெளியில் dt. இன்டகிரல் cos² t மைனஸ் இந்த cos² போயிடும், பேலன்ஸு sin² t இன்ட்டு dt அப்படின்னு இருக்கு. இந்த எல்லை மதிப்பு இருக்கு இல்லையா, அதையும் மாற்றிடும். எல்லை மதிப்பு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு 2 எல்லை மதிப்பு இருக்குது. அதாவது எக்ஸு அப்படிங்கிறதுக்கு 2 மதிப்பு. ஒன்று கணக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே என்னென்னா 1 0, எக்ஸுக்கு ஒரு மதிப்பு 0, இன்னொரு மதிப்பு என்னன்னா 1. அதை ரெண்டுத்தையும் எழுதிட்டோம். இப்போ நம்ம அதை என்னவா மாற்ற போகிறோம், டீக்கு மாற்ற போகிறோம். டீக்கு அந்த எல்லை மதிப்பு எப்படி வரும், ஏன்னா x = tan tன்னு இருக்கு இல்லையா, முதல்ல எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 0, இந்த இடத்துல 0 கொடுத்தா tan t = 0. tan t அப்படிங்கிறது 0ன்னு வரும். 0ங்கிறது டேனோட எந்த மதிப்புக்கு வரும்னா tan 0க்கு வரும். tan கேன்சல் ஆகிடுனா t = 0 ஒரு மதிப்பு. அடுத்தது 1, எதுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தோம்னா tan t = 1ன்னு வரும். 1ங்கிறது tan எந்த மதிப்புனா tan 45ஓட மதிப்பு 1. tan 45, டேனும் கேன்சல் ஆகிட்டா t = 45ன்னு வரும். 45ங்கிறத எப்படி எழுதலாம், π/4ன்னு எழுதலாம். இப்போ லிமிட் என்ன ஆகிட்டு, 0 to 1ன்னு இருந்தது இல்லையா, அது 0லேருந்து π/4ன்னு மாறிடுச்சு. லிமிட்டு இப்போ வேறு மாதிரி மாறிட்டு 0லேருந்து ஆரம்பித்து π/4 இன்டகிரல் 0 to π/4 cos² - sin²ங்கிறது எதனுடைய ஃபார்முலா அப்படின்னா cos 2t அப்படிங்கிறதோட ஃபார்முலா தான் cos² t - sin² t. நமக்கு தெரிஞ்சு cos²க்கு cos 2θவுக்கு என்னென்ன வரும், cos 2θவுக்கு ஃபார்முலா 1 - 2 sin² θ வரும், 2 cos² θ - 1 வரும்,
இதுதானே நமக்கு தெரியும். இதில் இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. என்னென்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருந்தாலும் அது எதோட ஃபார்முலானா காஸ் 2 தீட்டாவோட ஃபார்முலா. இங்கே அதுதான் இருக்குது. காஸ் ஸ்கொயர் டி மைனஸ் சைன் ஸ்கொயர் டீன்னு இருக்குது. அதை காஸ் 2 டீன்னு மாற்றிக்கிறோம். இப்போ ஈஸியாக இதை தொகைப்படுத்திடலாம். காசுக்கு என்ன வரும்னா சைன் 2 டீன்னு வரும். இந்த 2 டீயில் வர 2 வகுத்தலில் வந்துடும். லிமிட் வந்து 0விலேருந்து π/4 வரைக்கும் ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். சைன் முதல்ல அப்பர் லிமிட் மேல் எல்லை கொடுக்குறோம். டீக்கு பதிலாக π/4 2 × π/4 மைனஸ் அடுத்தது லோயர் லிமிட்டு 0 கொடுக்குறப்ப சைன் 0 ஈக்குவல் டு 1/2 சைன் இதுக்கு அடிச்சிட்டோம்னா π/2 சைன் 0 அதை விட்டுடலாம். 1/2 π/2னா 90. சைன் 90ஓட மதிப்பு என்னன்னா 1. அப்போ 1/2 × 1 என்ன வரப்போகுது? 1/2 தான் வரப்போகுது. அப்போ நம்ம தேவையான தொகை மதிப்பு என்னன்னா 1/2. அவ்வளோதான். ஓகே.